இன்னைக்கு வீடியோல பார்க்க போறதுன்னா, நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் ஃபின் பேலர்ட்டயும் நம்மளோட டேமியன் பிரிஸ்ட்லயும் இருக்க சாம்பியன்ஷிப்ப பிரிச்சு ஸ்மாக்டவுனுக்கும், ராக்கும் தனித்தனியா குடுக்க போறாராம். அதுக்கப்புறம் நம்மளுடைய டே 1 பேப்பர் வியூக்கும் நம்மளுடைய ராக் ரிட்டர்ன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைய பண்ணிட்டாராம். அதுக்கப்புறம் WWE இருக்க டாக் டீம் டிவிஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்ப WWE தரப்போறாங்களாம். இது இல்லாம ட்ரெண்டிங்கான நியூஸ்லாம் அதிகமா இருக்குங்க. வீடியோ பார்க்குற நண்பர்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற விஷயம் என்னன்னு உங்களுக்கு கிளீனா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். WWE இப்ப நெறைய டாக் டீம் டிவிஷன் வந்தாச்சு. அதாவது ராலயும் சரி, ஸ்மாக்டவுன்லயும் சரி நெறைய டாக் டீம் டிவிஷன் வந்தாச்சு. அதாவது இப்ப ரா பிராண்ட்ல இருக்க நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் தான் அதாவது ஃபின் பேலரும், டேமியன் பிரிஸ்ட் தான் அன்டிஸ்பியூட்டட் டாக் டீம் சாம்பியனா வச்சிருக்காங்க. இவங்க சாம்பியனா வச்சிருக்காங்கன்னு தான் பேரு. ஆனா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ராலே தான் இருக்காங்களே தவிர, ஸ்மாக்டவுனுக்கு இவங்க போறதே கிடையாது. அதனால ஸ்மாக்டவுன்ல இருக்க ரெஸ்லருக்குலாம் எந்த ஒரு டாக் டீம் டிவிஷன்ல இருக்கவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் இப்போ பிக்கெஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டா அதாவது ராயல் ரம்போ இல்ல ராயல் ரம்பிள்க்கு முன்னாடி கூட ஒரு பிக்கெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டா அனௌன்ஸ் பண்ண போறாராம். அதாவது நம்மளுடைய டேமியன் பிரிஸ்ட்டையும் நம்மளோட ஃபின் பேலர்ட்டயும் இருக்க டேமியன் பிரிஸ்ட்ட பிரிக்க போறாராம். அதாவது அந்த 2 பேத்துட்டயும் இருக்க சாம்பியன்ஷிப்ப வாங்கி அதாவது ராக்கு அப்புட்ன்னு ஒரு தனியா ஒரு டாக் டீமையும், அதாவது ஸ்மாக்டவுன் அப்படிங்கிற ஒரு டாக் டீமையும் அதாவது பிரிச்சு ஸ்மாக்டவுனுக்கும், ராக்கும் குடுத்துறலாம் அப்புட்ன்னு சொல்லி இப்ப நம்மளுடைய WWE ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான்ல இருக்காங்க. ஏன்னா, இப்ப ராலயும் சரி நெறைய டாக் டீம் டிவிஷன் வந்தாச்சு. அதனால அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த சாம்பியன இவங்கள்ட்ட இருந்து வாங்கி ஸ்மாக்டவுன் அப்படிங்கிறதுக்காக தனியா ஒரு டாக் டீம் சாம்பியனையும், அதாவது ராவுக்கு ஒரு தனியா ஒரு சாம்பியனையும் WWE குடுக்க போறாங்களாம். அதாவது இப்ப நம்மளுடைய ஏஓபி இருக்காங்க. அதாவது ரிட்டர்ன் ஆத்தார் ஆஃப் பெயின் நம்மளுடைய ஏஓபி திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அது இல்லாம நம்மளுடைய பாபி லாஸ்லி இருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளோட ஆஸ்டர் தேரி, கிரேசன் வாலர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டாக் டீம் டிவிஷன் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் புஷ் தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டாக் டீம் டிவிஷன பிரிச்சு எடுக்க போறாங்களாம். இது உண்மையிலுமே ஒரு நல்ல விஷயம் தான். இத நம்மளோட WWE முன்னாடியே பண்ணியிருந்துக்கலாம். என்ன லேட்டா பண்றாங்க அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸா உங்களோட ராக்கு டே 1 பேப்பர் வியூக்கு ரிட்டர்ன் வந்தார். ரிட்டர்ன் வந்ததுமே 2024ல ஒரு புதிய ரெக்கார்டை நம்மளுடைய ராக் கிரியேட் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். அப்படி என்னடா ராக் டே 1 பேப்பர் வியூக்கு வந்து ஒரு புது ரெக்கார்டை கிரியேட் பண்ணாரு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ராக் வந்து டே 1 பேப்பர் வியூக்கு வந்தார்ல, அது மட்டுமே நம்மளுடைய WWE சோஷியல் மீடியாவுல அப்லோட் பண்ண வீடியோஸ் மொத்தத்தையும் சேர்த்தா, அதாவது 1.71 மில்லியன் அவ்வளோ வியூஸ் பேருக்கு நம்மளுடைய ராக் வந்ததுக்கு மட்டும். நெக்ஸ்ட் நியூஸா நம்மளுடைய சிஎம் பங்கோட ஒய்ஃபு ஏஜேலியே டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வர போகிறாங்க. அதுவும் ராயல் ரம்பிளுக்கு ரிட்டர்ன் வர போகிறாங்க அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோங்களே சொல்லியிருக்கேன். அதே கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக நம்மளுடைய சிஎம் பங்கே நம்மளோட ஏஜேலியே ரிட்டர்ன் வரதை நம்மளுடைய சிஎம் பங்கே டீஸ் பண்ணுறாரு. அதாவது நம்மளுடைய ஏஜேலியே அதாவது ஃபைட் பண்ணுறப்ப ரிங்குக்கு வந்தால் இது மாதிரி தான் நம்மளுடைய ஏஜேலியே அந்த ரிங்கில் வந்து படுத்திருக்க மாதிரி தான் இருப்பாங்க. அதை நம்மளுடைய சிஎம் பங்கும் இப்போ அதே பண்ணியிருக்காரு. அதனால கன்ஃபார்ம் நம்ம ஏஜலி ரிட்டர்ன் வருவாங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூஸா இந்த வாரம் நடந்த மண்டே நைட் ராவ்ல நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டரும் நம்மளுடைய சிஎம் பங்கும் பண்ண செக்மெண்ட்டு உண்மையிலுமே ஒரு தரமான செக்மெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம எல்லாரும் நினச்சோம் அதாவது நம்மளுடைய சிஎம் பங்க்கு நம்மளோட ட்ரூ மேக்கிண்டரை சேலஞ்ச் பண்ணுவாரா? இல்லை நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் நம்மளுடைய சிஎம் பங்கை சேலஞ்ச் பண்ணுவாரா? அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அது மாதிரி எந்த இதுவுமே நடக்கல. அதாவது நானும் ராயல் ரம்பிள்ல இருக்கேன். நான் ராயல் ரம்பிள வின் பண்ணி நான் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுவேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சிஎம் பங்கு சொல்றாரு. அதே நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர்னு சொல்லுவார். அதனால இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் எதுவும் எலிமினேஷன் சேம்பர்ல நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. நம்மள பொறுத்தவரைக்கும் இது நடந்தா உண்மையிலுமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நியூஸா நம்மளுடைய ராக் WWE ரிட்டர்ன் வந்தாரு. ரிட்டர்ன் வந்து அதாவது நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அதாவது ரெசல்மேனியா 40ல ரோமன் ரைன்ஸ் நான் உன் கூட மோத ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ராக் சொல்லிட்டாரு. அப்ப ராக்கும் வந்து ரோமன் ரைன்ஸ சேலஞ்ச் பண்றாரு. அதே மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்க் வந்தோனே நம்மளுடைய செத் ரோலின்ஸ சேலஞ்ச் பண்றாரு வேர்ல்டு சாம்பியனுக்காக. அப்ப இவ்வளோ நாளா நான் இருக்கிறேனே, அப்ப எனக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லையா? அப்ப நான் ரெசல்மேனியா 40ல நான் ரோமன் ரெயின்ஸ் கூட மோத முடியாதா? அப்படின்னு சொல்லி இப்ப நம்மளுடைய கோடி இப்ப புலம்பிக்கிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளுடைய கோடிக்கு ரெசல்மேனியா 40ல எந்த ஆப்பனன்ட் நம்மளுடைய WWE சூஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூஸா
டஸ்டி ரோடு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளுடைய கோடி ரோஸோட அண்ணனான டஸ்டி ரோடு இப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது ரெஸ்லிங்க என்ஜாய் பண்ணுங்க. அந்த ரெஸ்லிங்க விருப்பப்பட்டு அத மனப்பூர்வமா ரெஸ்லிங் பண்ணி அத வின் பண்ண பாருங்க அப்படின்னு நம்மளுடைய சொல்றாரு. நெக்ஸ்ட் நியூஸா அடுத்த வாரம் நடக்க போற மண்டே நைட் ராவ்ல ஜிந்தர் மஹால் விசஸ் செத் ரோலின்ஸுக்கான ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் மண்டே நைட் ரால நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல நான் சொன்னேன். அதாவது இந்திய ரெஸ்லரான ஜிந்தர் மஹாலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா WWE தரப்போறாங்கன்னு. அதே தான் இப்போ நடந்திருக்கு. அதாவது இந்த மேட்ச் அடுத்த வாரம் மண்டே நைட் ரால நடக்க போகுது. இந்த மேட்ச் கிளீனான ஒரு ரிசல்ட் தர முடியாது. அதாவது இந்த மேட்ச் உண்மையிலுமே இதுல ஒரு ட்விஸ்டா நடக்க போகுதுன்னா இந்த மேட்ச்ல ட்ரூ மேக்கிண்டோட இன்வால்வ்மெண்ட் இல்ல வேற ஏதாவது ரெஸ்லரோட இன்வால்வ்மெண்டால இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகி இதை ராயல் ரம்பிளில் தான் இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மேட்ச்சில் ராயல் ரம்பிளில் இந்த மேட்ச் நடந்தால் இந்த மேட்ச்சில் நம்மளோட டேமின்ஸு அவரோட மணி இந்த பேங்கை கேஷ் இன் பண்ணுறதுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நான் எப்படி சொல்கிறேன்னா இந்த வாரம் இந்த மண்டே நைட் ராவ்லேயே நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் சொல்லியிருப்பாரு. அதாவது மணி இந்த பேங்க் வச்சிருக்கிறதுக்கு டேமியன் பிரிஸ்ட் லாக்கியே இல்லை. அதாவது நான் தோல்வி அடைஞ்சு இருந்தேன். நான் ரொம்ப மன உளைச்சலில் இருந்தேன். அப்போ கூட நான் நம்மளுடைய டேமியன்ஸுக்கு எப்படி மணி இந்த பேங்கை கேஷ் இன் பண்ணணும் அப்படின்ற சுத்தமாக தெரியல. எப்படி ஒரு ரெஸ்லர்ஸை கேஷ் இன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுடைய டேமியன்ஸ் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் சாம்பியன்ஷிப்புக்கெல்லாம் போய் நம்மளுடைய டேமியன்ஸு கேஷ் இன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால நம்மளுடைய செத் ரோலின்ஸ் விசஸ் ஜிந்தர் மஹால் மேட்ச்சில் தான் அநேகமாக நம்மளுடைய டேமியன்ஸை கேஷ் இன் பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வருஷமாச்சும் மணி இந்த பேங்கை நம்மளுடைய டேமியன்ஸை அவரோட கேஷ் இன் பண்ணி வின் பண்ணுவாரா, வின் பண்ண மாட்டாரான்னு. நெக்ஸ்ட் நியூஸாக உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸை பற்றி ஒரு சின்னதாக ஒரு விஷயம். அதாவது ப்ரோனோ சமோட்டினோ அப்படிங்கிறது WWE ஹிஸ்ட்ரியிலேயே 283 நாள் லாங்கஸ்ட் ரெய்னிங் சாம்பியனாக இருந்தது அவர் தான். வேற எந்த ஒரு ரெஸ்லரும் இவ்வளோ நாட்கள் சாம்பியனாக இருந்ததே கிடையாது. இப்போ இருக்கிற வரைக்கும் அவரோட ரெக்கார்டை எந்த ஒரு சாம்பியனாக இருக்கிற ரெஸ்லரும் பீட் பண்ணதே கிடையாது. இப்போ அவரோட ரெக்கார்டை முறியடிக்க முடியும் அப்படின்னா அது யாரால முடியும்னா அது ரோமன் ரெயின்ஸால மட்டும்தான் முடியும். என்ன ப்ரோ சொல்கிற, இது உண்மையா அப்படின்னா சத்தியமாக இது உண்மைதான். ஏன்னா 283 நாள் யாருமே சாம்பியனே இருந்தது 283 நாள்னா அதாவது 8 வருஷம் ஆகுது. 8 வருஷமா ஒருத்தர் WWE சாம்பியனாக இருந்தார் அப்படின்னா இது இவர் தான். அதாவது ப்ரோனோ செமட்டினோ இவர் தான் இருந்தார். இவரோட ரெக்கார்டை முறியடிக்க முடியும் அப்படின்னா இது ரோமன் ரெயின்ஸால் மட்டும்தான் முடியும். இதெல்லாம் ரோமன் ரெயின்ஸ் ஃபேனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நியூஸாக நம்மளோட பட்டிஸ்டா இப்போ அவரோட உடம்ப இப்போ பழனி படிக்கட்டு மாதிரி அவரோட உடம்ப அவரோட ஷேப்பை இப்போ ஃபுல்லாக பாடியை ஏற்றி ஒரு ரெஸ்ல் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி அவரோட உடம்ப மாற்றி வச்சுருக்காரு. இந்த ஷேப்பில் நம்மளுடைய பட்டிஸ்டா ஃபைட் பண்ணால் எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கெல்லாம் ரொம்ப விருப்பமாக இருக்குது பட்டிஸ்டா ஃபைட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் நியூஸாக அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராவில் WWE எத்தனை மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்மளுடைய DIY விசஸ் டாமினிக் மிஸ்டீரியோ விசஸ் ஏடி மெக்கண்டருக்கான ஒரு டேக் டீம் மேட்சை நம்மளுடைய WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ரிங் ஜெனரல் குந்தர் நாளைக்கு அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு ரிட்டர்ன் வராரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய R-Truth மிஸ் விசஸ் ஃபின் பாலர் டேமின்ஸுக்கான ஒரு டேக் டீம் மேட்சையும் நம்மளுடைய WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜிந்தர் மஹால் விசஸ் செத் ரோலின்ஸுக்கான ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சையும் அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராவில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மெயின் ஈவெண்ட்டாக நடக்குன்னு சொல்லப்படுது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டாக WWEக்கு ரிட்டர்ன் வந்த AOPயும் நம்மளுடைய கேரியன் கிராஸும் இப்போ ஒரு WWE ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்ஷனாக உருவாக்கிட்டாங்க. அதாவது நான் முன்னாடியே சொன்னேன். அதாவது நம்மளுடைய கேரியன் கிராஸ் விசஸ் நம்மளுடைய AOP இந்த டீமும் நம்மளுடைய பாபி லாஸ்லி ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் டீமு அதுக்கப்புறம் நம்மளுடைய சாந்தோஸ் கபார் அம்பர்டோ கரில்லோ அப்புறம் ஏஞ்சல் கார்ஸோ இந்த 3 டீமும் WWEக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புஷ் தந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்புக்கு போவோம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரியே இப்போ நம்மளுடைய WWE இந்த AOP டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புஷ்ஷை தரப்போகிறாங்களா. அதாவது டேக் டீம் சாம்பியனுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த டீமுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய WWE இப்போ சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய டேமியன்ஸும் ஃபின் பாலர்டையும் சாம்பியன்ஷிப்பை பிரித்து
நம்ம ஸ்மாக் டவுனுக்கும் ராக்கும் தனித்தனியாக கொடுத்துர்லாம் அப்படின்னு இருக்காங்க. அப்படி ஸ்மாக் டவுனுக்கு இந்த சாம்பியன்ஷிப் வந்தால் சாம்பியன்ஸாக ஆகிறது யாருன்னா, அதாவது ஏஓபி ஆத்தர்ஸ் ஆஃப் பெயின் இந்த டீம் தான் ஸ்மாக் டவுனுக்கு அந்த சாம்பியன்ஷிப் வந்தால் டாக் டீம் சாம்பியன் ஆகிறது இவங்க தான் அப்படின்னு சொல்லப்படுது. வெயிட் பண்ணியே வேணால் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி ரெஸ்லிங் நியூஸ் அவ்வளோதான் ப்ரோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.